ಎನ್ನ ಬಡಗು ಮೊಳಿಯ ವಣಂಗಿಂಡು ಎನ್ನ மொழிகளெல்லாக தாய்மொழியாத என்ன அன்னை தமிழ் வணங்கிண்டோ தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். படுகில் தான் பேசணுன்னு வந்தேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம உறவுகள் எல்லாரும் இருக்கிறதுனால தமிழ்லேயே பேசுகிறேன். ஒரு 2 நிமிஷம் நேரமின்மை காரணமாக. பல ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் இதுதான் எங்களுடைய கோட்டை, நீலகிரி எங்களுடைய கோட்டை என்று பெருமை பீத்திக் கொள்வதற்கான காரணம், இங்கே வாழ்வது படுகை இன மக்கள், அவர்கள் தமிழர்கள், தமிழ் என்ற வார்த்தை தெரிந்தாலே ஓட்டு போட மாட்டார்கள், வாக்களிக்க மாட்டார்கள் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த திராவிட கழகம் இன்று என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2 தொகுதிக்கு நீலகிரி மாவட்டத்திலே 2 தொகுதிக்கு உதகைக்கும் நமது குன்னூருக்கும் படுகை இனத்தைச் சேர்ந்த எங்கள் இருவரை வேட்பாளராக என்னையும் என் தங்கையும் நிறுத்தியிருக்கின்றார் என்பது அவர்களுக்கு முதல் பயம் தொடங்கிவிட்டது. அந்த கட்சியிலே, நாம் தமிழர் என்ற கட்சியிலே படுகர்கள் சேரமாட்டார்கள், படுகை இனத்தவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அந்த நிலைமை மாறி இப்பொழுது கோத்தகிரியிலே உங்கள் கண் முன்னால் நாங்கள் எத்தனை படுகர்கள், நாங்கள் எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் வேட்பாளர்களாகவும் நிற்கின்றோம். ஏன் தமிழர்கள் படுகர்கள் என்று பிரித்து பார்க்க கூடாது என்றால், படுகு என்ற மொழி எங்கிருந்து வந்தது? இது இந்த நாடு முழுவதும் இது மொழி வழி தேசியம்தான். எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். மொழியியல் பாடப்பிரிவிலே முனைவர் பட்டம் பெற்ற நான் கூறுகின்றேன், அனைத்து மொழிகளிலும் தாய்மொழி தமிழ், அனைத்து மொழிகளிலும் தாய்மொழி தமிழ். அப்படி இருக்க இந்த தமிழின் பிள்ளைதான் நம் படுகு மொழி. நமது தாய்க்கு ஆதரவு அளிக்காமல் யாருக்கு அளிக்க போறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். பிரிப்பார்கள், நாம் திராவிட மொழிகள் குடும்பம், நம் மொழி திராவிட குடும்பம், நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று பொய் சொல்லுவார்கள். சற்று யோசித்து பாருங்கள் என் உறவுகளே. இங்கே பிறந்த அனைத்து மொழிகளுமே படுக மொழியிலிருந்து தான் பிறந்தது என்றும் போது, தமிழிலிருந்து தான் பிறந்தது என்று உள்ளபோது படுகு மற்றும் என்ன விதிவிலக்கா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னென்னமோ சொல்லி உங்கள் வாக்குகளை பிரித்து உங்களுக்கு முட்டுச்சந்திலே வந்து 1000 500 கொடுத்து உங்கள் வாக்குகளை விலைக்கு வாங்கி அடுத்த 5 ஆண்டுகள் உங்கள்